என்னம்மா சாப்பிட வரலையா? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேக்குறியா? மா, நான் என்னமா பண்ண? ரஞ்சனி, நீ அவரை சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் சமைச்சேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணிருக்கணும். நீ பண்ணத அவர் ஏமாத்துனதா நினைக்கிறாரு. அவரை எங்களால சமாதானமே படுத்த முடியல. இங்க பாரு, அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இது வரைக்கும் அவர் இவ்ளோ கோவமா ரியாக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. நான் பேசி பார்த்துட்டேன், பாட்டி பேசிட்டாங்க. யாரு சொன்னாலும் அவர் சாப்பிடுறதுக்கு வர மாட்டேங்கிறாரு. அப்பா சாப்பிடலன்னு ஏமா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆமா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப அம்மாவை கேள்வி கேக்குறியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? சும்மாவே இருக்க மாட்ட. பொடி பசங்க கிட்ட பேசாம ஒழுங்கா இருந்திருந்தா இப்ப இதெல்லாம் நடந்திருக்குமா? இந்த வீட்டுல இருக்க முக்காவாசி பிரச்சனை உன்னாலே இந்த பொறுக்கிங்கனாலையும் தான். இங்க பாரு ஆதி, உன்கிட்ட இப்ப யாரும் பேசல. உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு. இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் தானே? அதனால நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியா இரு. ஏய், உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு ஆபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு உன் டார்கெட்டை முடிச்சா பாஸ்ன்ற முறையிலையாவது அப்பா உன்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீ இந்த பொறுக்கி பசங்க கூட தான் சுத்துவேன்னு சொன்னா அப்பா சாதாரண ஒரு எம்ப்ளாய் கிட்ட பேசுற மாதிரி கூட உன்கிட்ட பேச மாட்டாரு. டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? அப்படி நினைக்கிறவனா இருந்தா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு ஏன் போன? வேற எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே? ஆமா, அவங்க பெரிய ஷோரூம் வச்சு நடத்துறாங்க. அவங்கள போய் பார்த்து எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவனுங்களே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கானுங்க. போவியா? இங்க பாரு. ஐயோ, ரெண்டு பேரை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? டேய் ஆதித்யா, எப்பதான்டா நீ சபை நாகரிக தெரிஞ்சு பேச போற? 4 பேர் இருக்கும்போது ஒருத்தரை பத்தி தரக்குறைவா பேசவே கூடாது. எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க. எனக்கு சபை நாகரிகம்னா என்னன்னு தெரியும். ஆனா அது அவன்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. டேய், என்ன? டேய் டேய், இதுக்கு பேர் தாண்டா திமிரு. பணம் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், பணம் இல்லாதவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற பாரு. எவ்வளவு கேவலம் தெரியுமாடா அது? ஆதி, வர வர உன் ஆட்டிடியூட் ரொம்ப தப்பா இருக்கு. மா, நான் கரெக்டா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் உங்க மக மேல தனியா அக்கறை வந்திருக்கு. டேய், எனக்கு 2 பேர் மேலயும் பாசம் அக்கறை எல்லாம் இருக்குடா. முதல்ல எல்லாரும் அமைதியா சாப்பிடுங்க. மா, அப்பா என்னதாம்மா சொன்னாரு? நானே போய் அப்பா கிட்ட பேசுறேன். அவர்கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன். ரஞ்சனி, சொன்னா கேளு. நீ அவன்கிட்ட போய் பேச வேண்டாம். இல்ல பாட்டி, என்னாலதான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும். நான் இன்னைக்கு சாப்பிடல, என்னாலதான் இந்த எல்லா பிரச்சனையும். அதனால நானே எல்லாத்தையும் சரி செய்யறேன். ஏய், நீ போனா இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். ஆதி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்ல ரஞ்சனி, அஜய் கோவத்துல இருக்கான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் அப்படி இல்ல. கோவத்தையும் தாண்டி பிடிவாதமும் ஈகோவும் தான் அதிகமா இருக்கு. அதனால தாம்மா நான் சொல்றேன், இப்போ நீ போய் பேசுறது சரியா வராதுமா. ரஞ்சனி, நீ கொஞ்சம் டைம் கொடு. அப்பாவுக்கு உன் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போகணும், சரியா? சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் முடிய போறது கிடையாது. வா, வந்து சாப்பிடு, உட்காரு. இல்ல பாட்டி, என்னாலதான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும். நான் இன்னைக்கு சாப்பிடல. நீங்க ஃபர்ஸ்ட் அப்பாவை சாப்பிட சொல்லுங்க. நான் இங்க இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க. ஏதாவது ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துக்கிறேன். ஐயோ, என்னடி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ?
ஆனா இந்த தாத்தா பாட்டி நிலைமை யோசிச்சு பாத்தியா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. அவன் கோவம் தான் உனக்கு தெரியும்ல. நீயும் அவன மாதிரியே பிடிவாதம் பிடிச்சா எப்படி? வா, முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல பாட்டி, இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய் ரஞ்சனி, ஏய், ரஞ்சனி, என்ன மாமா இவளும் இப்படி பேசிட்டு போறா? இப்ப நான் யாரதான் சமாதானப்படுத்துவேன்? நீ இதை விடு பானு. நான் ரஞ்சனி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். வர வர இந்த வீட்டுல டிராமா அதிகமாயிட்டே போய்கிட்டு இருக்கு.